பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 108வது சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவரே சத்துருக்களை மிதித்து போடுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்கள். உங்கள் சத்துருக்களை மிதிக்கிற நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நானே உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவேன், நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருவினுடைய தலையை நசுக்கி போடுவதற்கு சோத்திரம் ஒன்றும் புதிதான காரியம் அல்ல. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சிலுவையிலே இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டது போல நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களை அவர் மிதித்து போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். சத்துருக்களுக்கு விரோதமாய் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்க சும்மா இருங்க, நான் சத்துருக்களை மிதித்து போடுவேன். உன் குடும்பங்களுக்கு விரோதமாய், பிள்ளைங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய், உங்க தரிசனத்துக்கு விரோதமாய், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்துணை ரீதியில் சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் சபை அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவரே சத்துருக்களை மிதித்து போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை மையப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அநேக சத்துருக்கள் மிதிக்கப்பட போகிறார்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையை தடுக்கிற ஸ்தோத்திரம், நீங்கள் போக வேண்டிய, நீங்க அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த இடங்களை ஸ்தோத்திரம் பிடித்துக் கொள்ள கூடாதபடி வைத்திருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் இன்றைக்கு மிதித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எது உங்களுடைய சத்துருவாய் இருக்கிறது? யார் உங்களுடைய சத்துருக்களாய் இருக்கிறார்கள்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. நமக்கு விரோதமானவர்கள் மனுஷன் அல்ல. அவர்களுக்கு பின்னாடி சில சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உன்னுடைய சத்துரு? எது உன்னுடைய சத்துரு? நீ அதை சொல்லும் பொழுது நான் அவைகளை மிதித்து போடுவேன். நீ அவராலே பராக்கிரங்களை பெற்றுக் கொள்வாய். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்புங்கள். வியாதி என்கிற சத்துருவை இன்றைக்கு அவர் மிதித்து போட போகிறார். பண பிரச்சனை என்கிற சத்துருக்களை இன்றைக்கு அவர் காலின் கீழே மிதித்து போட போகிறார். குடும்பத்தினுடைய பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, கையின் பிரயாசங்களை கெடுக்கிற எந்தெந்த ரீதியில் எல்லாம் அவன் எழும்பி வர்றானோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளை மிதித்து போடுவேன். ஓ ராமா. எஸ் லார்ட், இன் ஜீசஸ். ஆண்டவருடைய வல்லமை ஆங்காங்கு இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் செபிக்கிறீங்களோ, உங்க மேல இதுவரை இல்லாத அளவு சத்துரு எந்தெந்த ரீதியிலெல்லாம் சத்துரு எழும்பி வந்தானோ அவனை நான் மிதித்து போடுவேன். நம்புங்கள், நம்புங்கள். சத்துருக்களின் தலை நசுக்கப்பட போகிறது. அவனுடைய வல்லமை, அவனுடைய கிரியைகள் முற்றிலும் கர்த்தர் அழிக்க போகிறான். துன்மார்க்கர் உள்ளம் காலின் கீழ் சாம்பலாய் போவார்கள். என் காலுக்கு கீழேயே துன்மார்க்கன் சாம்பலா போவான் அப்படின்னா மிதிக்கிறவர் நான் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மிதிக்கும் பொழுது அவனுடைய கிரியைகள் முழுவதுமாய் அழிந்து போகும். தேவனாலே நாங்கள் பராக்கிரமங்களை செய்வோம். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றியை பெற போகிறீர்கள். நீங்கள் அவராலே முற்றுமுடிய ஜெயத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களை அவரே மிதித்து போடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு மிதித்து போட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு அழித்து போட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக.
எஸ் லார்ட், விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்கள் முற்றிலும் அழிந்து போவார்கள். ஜெயத்தை தான், பராக்கிரமம் செய்கிறவர்களாய் மாற்றும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். சத்துருக்கள் மிதிக்கப்பட போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.